ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் 1991 ரஜினிகாந்த் மம்முட்டி நடித்து மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தளபதிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படங்களில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் படம்னா அது இந்த படம் தான். 2024 டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சாலும் 2.5 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்க்க டைம் இல்லாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 14 வயசே ஆன கல்யாணிங்கிற ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட ஏற்பட்ட அஃபேர்னால கர்ப்பமாயி இப்ப நிற மாசமா பிரசவம் ஆகிற ஸ்டேஜ்ல பிரசவ வலியோட மருத்துவச்சி வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகுது. கழுத்துல தாலி கூட இல்ல. இதுக்கெல்லாம் நான் பிரசவம் பார்க்க மாட்டேன்னு மருத்துவச்சி கதவை சாத்திடுறாங்க. வேற வழி இல்லாம யாரு துணையும் இல்லாம கல்யாணிங்கிற அந்த பொண்ணு ஒரு ஆண் குழந்தை பெத்தெடுக்கிறாங்க. காதலிச்சவன் கர்ப்பமாக்கிட்டு அதோட அத்து விட்டுட்டு ஓடிட்டான் போல. இவ்வளோ சின்ன வயசுல அதுவும் கல்யாணம் கூட ஆகல. கையில ஒரு குழந்தையோட இருந்தா இந்த சமுதாயம் தப்பா பேசும். நிம்மதியா வாழ விடாதுன்னு நினைக்கிற கல்யாணி மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க பெத்தெடுத்த அந்த குழந்தைய ஒரு துணியை சுத்தி ஒரு கூட்ஸ் ட்ரெயின்ல அனாதையா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ட்ரெயின் அங்கேருந்து டிராவல் பண்ணி ஏதோ ஒரு ஊர்ல போய் நிக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியாவை சேர்ந்த பசங்க இந்த குழந்தைய பார்த்துட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. பசங்கள்ட்ட குழந்தைய பாக்குற ஒரு வயசான பாட்டி அந்த குழந்தைய அவங்களே தத்தெடுத்து வளர்க்குறாங்க. குழந்தைக்கு சூர்யான்னு பேர் வைக்கிறாங்க. சூர்யா வளர வளர தன்னை பெத்த தாய் எதுக்காக தன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்கிற கேள்வியோடையும் வருத்தத்தோடையும் தான் வளர்றான். ஒரு 25 வருஷம் கடந்து போகுது. சூர்யா துடிப்பான ஒரு யங்ஸ்டரா தன்னை சுத்தி நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிற அதே சமயத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யற ஒரு நல்ல குணம் உள்ளவரா வளர்றாரு. அந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் ரமணாங்கிற ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாரு. மாசம் தவறாம வட்டி கட்டிட்டு இருந்தாலும் அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால ஒரு மாச வட்டியை கட்ட முடியாம போகுது. வட்டி பணத்தை கொடுக்குற வரைக்கும் உன்னோட பொண்டாட்டியையும் கூட அனுப்பி வைன்னு சொல்லி ரமணா அவரோட ஒய்ஃபை இழுத்துட்டு போயிடறான். இந்த விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போற சூர்யா ரமணாவை போட்டு வெறித்தனமா அடிச்சிடுறாரு. அவர் அடிச்சதுல ரமணா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ரமணா தேவராஜ்ங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டரோட ஆளு. கேங்ஸ்டர்னா கெட்டவர்லாம் ஒன்றும் கிடையாது. அநியாயத்துக்கு எதிராக வன்முறை ஆயுதமா எடுத்து போராடி மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு நல்ல கேங்ஸ்டர் தான். என்னதான் ஒரு கேங்கோட தலைவன் நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு கீழே இருக்கவங்கள ஒரு சில அயோக்கிய பசங்க இருக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரமணாவும். ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரமணாவை தேவராஜ் வந்து பார்த்துட்டு யார் இவனை இப்படி போட்டு அடிச்சதுன்னு விசாரிக்கிறாரு. ரமணாவை அடிச்சது சூர்யா தான் தெரிஞ்சுக்கிறாரு. சூர்யா எந்த காரணத்துக்காக ரமணாவை அடிச்சாருன்னு தேவராஜுக்கு தெரியாது. ஆனா தன்னோட ஆளை அடிச்சவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிற தேவராஜ் சூர்யாவை மீட் பண்ணி நீ அடிச்ச என்னோட ஆளு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. என்ன பண்ணிடுவேன், கொன்னுடுவியா? உன் ஆளு ரமணா என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சூர்யா கேட்க அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கூட 10 வருஷமா இருந்திருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு தேவராஜ் சூர்யாவை மிரட்டிட்டு போயிடுறாரு. ஒரு சில நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ரமணா ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பலன் இல்லாம இறந்து போயிடுறாரு. சூர்யா அடிச்சனால தான் ரமணா இறந்து போனான்னு போலீஸ் சூர்யாவை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சூர்யாவோட அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்கவும் தெரியாதுன்னு சூர்யா சொல்றாரு. அப்பம் பேரு கூட தெரியாதான்னு ஒரு போலீஸ் சூர்யாவை அவமானப்படுத்துறாரு. சூர்யா கோவப்பட்டு அந்த போலீஸே அடிச்சிடுறாரு. அதை தொடர்ந்து சூர்யாவை கட்டி வச்சு அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அடி தாங்க முடியாம சூர்யா அம்மான்னு கத்துறாரு. அப்ப வேற ஏதோ ஒரு ஊர்ல ஒரு அம்மா யாரோ தன்னை கூப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, சூர்யாவை பெத்து ட்ரெயின்ல விட்ட கல்யாணி தான். இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து ஒரு குடும்ப தலைவியா இருக்காங்க. 14 வயசுல தான் கர்ப்பமாயி குழந்தை பெத்துக்கிட்ட விஷயத்த இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மறைக்கல. அவரும் கல்யாணியோட கடந்த காலத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரொம்ப பெருந்தன்மையா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. கல்யாணியமா பல சமூக சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட பையன் அர்ஜுன் ஒரு IAS ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட்ல இருக்காரு. இத்தனை வருஷம் ஆகியும் கல்யாணி அம்மாவுக்கு தன்னோட முதல் குழந்தைய பத்தின ஞாபகம் தினமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு குழந்தைய பெத்து அனாதையாக்கி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியோடையும் இப்ப அந்த பையன் என்ன பண்றானோ எங்க இருந்து கஷ்டப்படுறானோங்கிற வருத்தத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில நாட்கள்ல போலீஸ் கஸ்டடியில இருக்கிற சூர்யாவை ரிலீஸ் பண்றாங்க. ரமணா சாவுக்கு தான் தான் காரணம்னு வேற யாரோ ஒரு ஆள் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அதனாலதான் சூர்யாவை ரிலீஸ் பண்றாங்க. எதுக்காக நீ சரண்டர் ஆனன்னு சூர்யா கேட்க தேவா தான் என்ன அனுப்புனாருன்னு அந்த ஆள் சொல்றான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தேவராஜ் நிக்கிறாரு. சூர்யா அவர்கிட்ட எதுக்காக என்ன வெளியே கொண்டு வந்தேன்னு கேட்கவும் நான் ஒன்னும் உத்தமன் எல்லாம் கிடையாது, ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ரமணா செஞ்சது தப்பு. அவன் செஞ்ச தப்புக்கு நீ அவனை அடிச்சது நியாயம்தான். என்னால நீ ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தேவராஜ் சொல்றாரு. ஊர் பேர் தெரியாத அனாதனா ஆயுசு பூரா ஜெயிலே கடந்து செத்துருப்பேன். நீ உன் ஆளை உள்ள அனுப்பி என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றது, என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. என்னோட உயிரை தவிர என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சூர்யா சொல்றாரு. நீ எனக்கு எதுவுமே தர வேணான்னு சொல்லி தேவராஜ் சூர்யாவை தன்னோட நண்பனா ஏத்துக்கிறாரு. சூர்யாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்துறாரு. இவன் தான் சூர்யா, என்னோட தோழன், என்னோட சகோதரன், என்னோட தளபதினு சொல்றாரு. அன்னையில இருந்து சூர்யா தேவராஜ் கூட சேர்ந்து அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேவராஜை தேடி வருவாங்க. தேவராஜ் சார்பா சூர்யா அவரோட தளபதியா இருந்து
மக்களுக்காக அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் அநியாயத்தை எதிர்த்து போராடி பல நல்ல விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் கலிவரதன் ஒருத்தர் சூர்யா வந்து பாக்குறாரு. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ தேவராஜ் கூட இருக்கியாமே. தேவராஜ் ஒன்னும் நல்லவன் கிடையாது, ஒரு சுயநலம் பிடிச்சவன். அவனை நான் தான் வளர்த்து விட்டேன். என் உப்ப தின்னுட்டு எனக்கு எதிராக போயிட்டான். என் பையனையும் அவன் தான் கொண்டுட்டான். உன்னை கூட சுயநலத்துக்காக தான் அவன் கூட வச்சிருக்கான். நீ ஏன் கூட வந்துரு, நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளாக்குறேன்னு சொல்றாரு. தேவராஜனோட நண்பன் ரொம்ப நல்லவன். அவன் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். உன் பையன் அவனை கொல்ல பார்த்தான், அதனாலதான் தேவா அவனை கொண்டுட்டான். என்னால தேவா விட்டு வர முடியாதுன்னு சூர்யா சொல்றாரு. அவன் கூட இருந்தா நீ சீக்கிரமா செத்துருவன்னு கலிவரதன் சொல்ல, உன் கூட இருந்து வாழ்றதை விட தேவா கூட இருந்து சாகிறது எவ்வளவு மேல்னு சூர்யா சொல்லிடுறாரு. கலிவரதன் சூர்யாவை பார்த்து பேசின விஷயத்த கேள்விப்பட்டு சூர்யாவை பார்க்க தேவா ஒரு வீட்டுக்கே வராரு. சூர்யாட்ட ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணேன்னு எனக்கே தெரியல சூர்யா. உன்னோட சூர்யாவை விட்டுடு, உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது என்கிட்ட சொல்லி இருந்தா நான் உன்னை விட்டுட்டு போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்னை விட்டுட்டு போல. ஏணி வச்சா கூட நான் உன் அளவுக்கு வர முடியாது. இத்தனை நாளா மக்கள் எல்லாரும் என்னை பார்த்து பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க, அன்போட கையெடுத்து கும்பிடுறாங்க, நல்லா இருன்னு வாழ்த்துறாங்க. எல்லாமே ஒன்னாலதான்னு சொல்லி தேவராஜ் சூர்யாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. சூர்யா இருக்க அதே ஊர்ல சுப்புலட்சுமின்னு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு இருக்காங்க. சூர்யாவுக்கும் சுப்புலட்சுமிக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு சின்ன கிரஷ் இருக்கு. சூர்யா மக்களுக்காக நல்ல காரியங்கள் செய்யறத பார்த்து சுப்புலட்சுமி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க. இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா லவ் டெவலப் ஆகுது. ஒரு நாள் ஒரு பெரியவர் தன்னோட பொண்ணு தூக்கு மாட்டி செத்துட்டான்னு சொல்லி தேவராஜ் கிட்ட வந்து அழுகுறாரு. என்ன ஆச்சுன்னு விசாரிச்சதுல சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரேப் பண்ணிட்டதுனால தான் இந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டான்னு தெரிய வருது. முன்னாடி ஒரு சீன்ல அப்பம் பேர் தெரியாதான்னு கேட்டு சூர்யாட்ட அடி வாங்கின அதே போலீஸ் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல். சூர்யா அந்த சப் இன்ஸ்பெக்டரை பிடிச்சி நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் வெறித்தனமா போட்டு அடிச்சு ஒரு கையையும் வெட்டிடுறாரு. கலிவரதன் தேவராஜோட மிகப்பெரிய எதிரி. கலிவரதன் செய்யற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் தேவராஜ் ஒரு பெரிய தடையா இருக்கறனால எப்போ சான்ஸ் கிடைக்கும் தேவராஜ ஒரே அடியா அழிச்சிடலான்னு அவர் காத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் தேவராஜுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க ரெண்டு பேரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தேவராஜ தனியா ஒரு குடோனுக்கு வர வச்சு கலிவரதனோட ஆளுங்க அவரை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. தேவராஜ் தனியால நின்னு அவங்கள எதிர்த்து போராடி சமாளிக்க பாக்குறாரு. இருந்தாலும் அந்த ஆளுங்க அட்டாக் பண்ணதுல தேவராஜுக்கு பெரிய அளவுல காயங்கள் ஏற்படுது. விஷயம் கேள்விப்பட்டு சூர்யா தேவராஜ காப்பாத்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா தேவராஜ் உடம்புல நிறைய வெட்டு காயங்களோட ஆபத்தான நிலைமையில மயங்கி கிடக்குறாரு. உடனே சூர்யா அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே தேவராஜ் ஓரளவு குணமாயிடுறாரு. தேவராஜ் கூடவே இருந்துகிட்டு அவரை கலிவரதன்ட்ட காட்டி கொடுத்தது சண்முகம் மனோகர்னு ரெண்டு பேரு. மனோகர் தலைமறைவாயிட்டாரு. சண்முகத்தை தேடி கண்டுபிடிக்கிற சூர்யா அவரை பப்ளிக்கா ஒரு இடத்துல வச்சு உயிரோட தீ வச்சு எரிச்சு கொன்னுடுறாரு. இந்த சம்பவத்தை கல்யாணி அம்மாவோட ஹஸ்பண்ட் நேர்ல பாத்துறாரு. அந்த மாவட்டத்துக்கு புதுசா ஒரு கலெக்டர் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. அவர் தான் கல்யாணி அம்மாவோட பையன் அர்ஜுன். இப்படி ஒருத்தரை பட்ட பகல எரிச்சு ஒருத்தன் கொன்னு இருக்கான், அவனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு அர்ஜுன் போலீஸ் ஆபீசர்ஸ்ட கேக்குறாரு. இதை செஞ்சது தேவராஜோட ஆளு சூர்யா தான். சம்பவத்தை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஆனா யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேவா சூர்யானா எல்லாருக்கும் பயம். ஒரு சின்ன சாட்சி இருந்தா போதும், அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிடலான்னு எஸ்பி சொல்றாரு. அப்போ அர்ஜுனோட அப்பா சம்பவத்தை நான் நேர்ல பார்த்தேன், செஞ்சவனை என்னால அடையாளம் காட்ட முடியும், கோர்ட்டுக்கு வந்து என்னால சாட்சி சொல்ல முடியும்னு சொல்றாரு. உடனே சூர்யாவையும் கூட இருந்த சில பேரையும் சந்தேகத்தின் பேர்ல புடிச்சிட்டு வராங்க. கலெக்டர் அர்ஜுனா ஒரு அப்பாவும் அங்கதான் இருக்கிறாங்க. அர்ஜுனோட அப்பா சூர்யாவை அடையாளம் காட்டுறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் அவங்க பேரு அப்பா அம்மா பேர்லாம் கேட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்போ சூர்யா கிட்ட அப்பா பேர் என்னன்னு கேட்கும்போது அவரு தெரியாதுங்கிறாரு. என்னது அப்பா பேர் தெரியாதான்னு ஒரு போலீஸ் கேட்கும்போது சூர்யா செம கடுப்பாயிடுறாரு. டேய் எனக்கு அப்பா பேரு தெரியாதுடா, 100 தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு, ஏன் சும்மா சும்மா கேக்குறீங்க? என்ன பெத்தவன் நான் பிறந்த உடனே ஒரு துணியை சுத்தி ஒரு கூட்ஸ் வண்டியில தூக்கி போட்டு போயிட்டா, நான் வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. ஊரெல்லாம் போகி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க, தேவையில்லாதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பெத்தவ என்ன தேவையில்லைன்னு நினைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா, போதுமா அப்படின்னு படபடன்னு பேசுறாரு. கல்யாணி அம்மா போகி பண்டிகை அன்னைக்கு அவங்க குழந்தைய கூட்ஸ் வண்டியில தான் தூக்கி போட்டாங்கன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப சூர்யா சொன்னதை கேட்ட உடனே அப்ப சூர்யா தான் கல்யாணி அம்மா தொலைச்ச பையன்னு புரிஞ்சுக்கிறாரு. கொலை பண்ணவனை பாத்தீங்களா சார், வந்து அடையாளம் காட்டுங்கன்னு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. சூர்யா கல்யாணியோட மகன்னா தனக்கும் மகன் தான், சோ அவரை காட்டி கொடுக்க வேணாம்னு நினைச்சு கொலை பண்ணது இவரு தானான்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லிடுறாரு. இவர் இப்படி சொன்னது கேட்டு போலீஸ் ஆபீசரும் கலெக்டரும் ஷாக் ஆயிடுறாங்க. சூர்யா கூட கொஞ்சம் குழப்பமாயிடுறாரு. அடுத்ததா சூர்யாவும் சுப்புலட்சுமியும் லவ் பண்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற தேவராஜ் சூர்யாக்காக பொண்ணு கேட்க சுப்புலட்சுமி வீட்டுக்கு போறாரு. ஆனா அவங்க அப்பா சூர்யா என்ன குலம் என்ன கோத்திரம், அப்பா பேர் என்ன, அவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, அவன் ஒரு ரவுடி, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. தேவராஜ் கோவப்பட்டு அவர் அடிக்க போகவும் சுப்புலட்சுமி தயவு செஞ்சு எங்க அப்பாவை விட்டுருங்க, இங்கேருந்து போயிடுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. தேவராஜும் அதோட அங்கேருந்து போயிடுறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் சூர்யா வந்து தேவராஜ் கிட்ட கோச்சிக்கிறாரு. நீங்க எதுக்காக என்கிட்ட சொல்லாம அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனீங்க, அவங்கள வெளியே போக சொன்னாலாமே, அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, ஊர்ல இல்லாத பொண்ணாவ, நீங்க அங்க போயிருக்கவே கூடாதுன்னு சூர்யா சொல்றாரு. தேவராஜும் சூர்யா கிட்ட சொல்லாம போனதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. சுப்புலட்சுமிய கோயில்ல பாக்குற கல்யாணி அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போகவும் தன்னோட மகன் அர்ஜுனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. சுப்புலட்சுமி சூர்யாவை மீட் பண்ணி எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாரு, கலெக்டர் அர்ஜுன்
அர்ஜுன் தான் மாப்பிள, என்னால எங்க அப்பாவை எதிர்த்து எதுவும் பேச முடியலன்னு சொல்றாங்க. சூர்யாவுக்கு கோவம் வந்துருது. போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்ட்டியா வந்து சொல்ற? நான் அவனை துரத்தி காதலிச்சேன், நான் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், எல்லாம் நீ தானே பண்ண. இப்ப என்ன விட பெட்டரா ஒருத்தவனை கிடைச்சிட்டான், போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கோவமா சொல்றாரு. சுப்புலட்சுமி போயிடுறாங்க. கூடிய சீக்கிரமே அர்ஜுனுக்கும் சுப்புலட்சுமிக்கும் கல்யாணம் நடக்குது. ஆரம்பத்துல சூர்யா தேவராஜோட ஆளு ரமணான்னு ஒருத்தரை கொண்டு இருப்பார்ல, அந்த ரமணாவோட ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைக்கும் இவ்வளவு நாளா தேவராஜ் தான் மாசம் செலவுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவங்க குழந்தையோட தேவராஜ் வீட்டுக்கு வந்து புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு தனியா இருந்தா எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாரும் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இனி எங்களால இந்த ஊர்ல இருக்க முடியாது, நாங்க இந்த ஊரை விட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்போ தேவா சூர்யாவை கூப்பிட்டு, நீ என்னோட உண்மையான நண்பனா இருந்தா நான் சொல்றத செய்வியான்னு கேக்குறாரு. என் உயிரை வேணாலும் கேளு, நான் தரேன்னு சூர்யா சொல்றாரு. அப்படின்னா இந்த பத்மாவை நீ கல்யாணம் பண்ணிட்டு அவளை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்னு தேவராஜ் சொல்றாரு. பத்மா கிட்டையும் தேவராஜ் பேசி கன்வின்ஸ் பண்றாரு. சூர்யாவும் மறு பேச்சு எதுவும் பேசாம உடனே பத்மாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ரமணாவை கொண்டு பத்மாவை விதவையாக்கிட்டோன்னு சூர்யா ஏற்கனவே குற்ற உணர்ச்சியோட இருப்பாரு. அதுக்காக பத்மாட்ட மன்னிப்பு கேக்குறாரு. உன் சம்மதம் இல்லாம நான் உன்னை தொடவே மாட்டேன், இனி உனக்கும் பொண்ணுக்கும் நான் காவலா இருப்பேன்னு சூர்யா சொல்றாரு. கலெக்டர் அர்ஜுன் போலீஸ் மூலமா தேவராஜோட ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவராஜோட ஆளுங்க எங்கேயாவது அடிதடியில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள உடனே கையும் கலாம பிடிச்சி அரெஸ்ட் பண்றாரு. அதோட கோயிலுக்கு தேவராஜும் அவரோட ஒய்ஃபும் அவர் ஆளுங்களோட போயிருப்பாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு போலீஸ் டீம் அங்க வந்து தேவராஜ் ஆளுங்களை எல்லாம் அடிச்சு அரெஸ்ட் பண்ண பாக்குறாரு. இதை பார்த்து தேவராஜ் போலீஸ் கூட சண்டை போடுறாரு. இதனால அந்த இடமே அடிதடி கலவரன்னு ஆகுது. இந்த கலவரத்துல கர்ப்பமா இருக்கிற தேவராஜோட ஒய்ஃபு மாட்டிக்கிட்டு அவங்க வயிற்றுல அடிபட்டு அபார்ஷன் ஆயிடுது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த இன்ஸ்பெக்டரை சூர்யா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் அடின்னு போட்டு அடிச்சு காயப்படுத்துறாரு. கல்யாணி அம்மாவோட ஹஸ்பண்ட் சூர்யாவை பார்த்து, நீ ரொம்ப நல்லவன், அந்த தேவராஜ் கூட இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்க, அவனை விட்டு நீ வந்துருன்னு சொல்றாரு. அந்த கடவுளே வந்து கேட்டாலும் தேவராஜ் விட்டு நான் வரமாட்டேன்னு சூர்யா சொல்ல, உங்க அம்மா வந்தா என்ன பண்ணுவேன்னதும், அம்மாவா, எங்க அம்மா எல்லாம் வரமாட்டாங்க, என் அம்மா யாருன்னே தெரியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது, எனக்கு அம்மாவே கிடையாதுன்னு சூர்யா சொல்றாரு. உங்க அம்மா உயிரோட தான் இருக்கா, அது இந்த ஊர்ல தான் இருக்கா, அர்ஜுனோட அம்மா தான் உன்னோட அம்மா, என்னோட மனைவி. போகி பண்டிகை அன்னைக்கு உன்னை பெத்து மஞ்ச துணியில சுத்தி கூட்ஸ் வண்டியில விட்டுட்டு இன்னைக்கு உன்னை நினைச்சு அழுதுட்டு இருக்கான்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு சூர்யா ரொம்ப எமோஷன் ஆகி கண் கலங்குறாரு. அவங்களாம் என் அம்மா, அப்ப கலெக்டர் சார் என்னோட தம்பி அண்ணு ரொம்ப எமோஷனா கேக்குறாரு. அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு, அவங்களாம் என் அம்மாவே இல்ல, அவங்க என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சவங்க, அவங்களுக்கு நான் ஒரு அசிங்கம், தேவையில்லாதவன், நான் ஆதரவு இல்லாம அனாதையா கடந்தப்போ என்னை எடுத்து வளர்த்தவங்க, எனக்கு சோறு போட்டு பாத்துக்கிட்டவங்க தான் என்னோட அம்மா, இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவங்க அந்த கலெக்டரோட அம்மா தான், அவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படலன்னு கோவமா சொல்றாரு. அவசரப்படாத சூர்யா, உங்க அம்மா ரொம்ப பாவம், அவ மேல எந்த தப்பும் இல்ல, அப்ப அவளுக்கு வெறும் 14 வயசு தான், அந்த வயசுல அவளுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, அவளையும் மீறி எல்லாம் நடந்துருச்சு, உன்னை வச்சுக்கவும் முடியல கலக்கவும் முடியல, யாராவது பாத்துப்பாங்கன்னு ரயில விட்டுட்டா, ஆனா உன்னை நினைச்சு அவ ஒரு நாள் கூட அழாம இருந்தது இல்லைன்னு அவரு சூர்யாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. சூர்யாவும் தன்னோட அம்மாவோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சூர்யா கேட்கவும் அவரும் சத்தியம் பண்ணிடுறாரு. சூர்யா வீட்டுக்கு போய் அம்மாவை நினைச்சு அழுகுறாரு. பத்மாவோட குழந்தை சூர்யாட்ட ஏன் அழுறீங்கன்னு கேக்குறா. என் அம்மா நான் பிறந்தப்போ என்ன ஒரு துணியில சுத்தி கூட்ஸ் வண்டியில எரிஞ்சிட்டாங்க, நான் இத்தனை வருஷமா அனாதையா தான் வளர்ந்தேன், எனக்கு அம்மாவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இருக்காங்க, இந்த ஊர்ல தான் அவங்க இருக்காங்க, கலெக்டர் அர்ஜுனோட அம்மா தான் என்ன பெத்தவங்கன்னு சூர்யா அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி அழுகுறாரு. பத்மாவும் இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. சூர்யா தான் கல்யாணி அம்மாவோட மகன்னு கல்யாணி அம்மாவுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் கல்யாணி அம்மா கோயிலுக்கு வரும்போது சூர்யாவும் அங்க வந்து அவங்களே பார்த்து ஃபீல் பண்றாரு. தன்னோட அம்மா யாருன்னு தெரிஞ்சதும் அவங்கள அம்மான்னு சொல்லி கூப்பிட அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா அவரால் கூப்பிட முடியாம தவிக்கிறாரு. ஒரு நாள் பத்மா அவங்க குழந்தைய கூட்டிட்டு கல்யாணி அம்மா நடத்துற ஒரு தடுப்பூசி முகாமுக்கு போறாங்க. கல்யாணி அம்மா சூர்யாவை கூட்ஸ் வண்டியில விடுறப்போ அவங்களோட ஒரு மஞ்சள் கலர் சால்வையை சுத்தி தான் விட்டுருப்பாங்க. சூர்யா அவங்க அம்மா ஞாபகார்த்தமா இத்தனை வருஷமா அந்த சால்வையை பாதுகாத்து வச்சிருப்பாரு. அந்த சால்வையை தான் பத்மா அவங்க குழந்தைக்கு போத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தா கல்யாணி அம்மாவுக்கு ஏதாவது ஞாபகம் வரும்னு தான் இப்படி செய்யறாங்க. ஆரம்பத்துல கல்யாணி அம்மா அந்த சால்வையை சரியா கவனிக்கல. இவங்க ஊசி போட்டுட்டு கிளம்பும் போது அந்த சால்வையை நல்லா பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே கல்யாணி அம்மாவுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த துணியில தான் நம்ம குழந்தைய சுத்தி ட்ரெயின்ல போட்டோம்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த சால்வையை கையில எடுத்து பார்த்து ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. அப்ப பத்மாவோட குழந்தை சொல்றா, இது எங்க சூர்யாவோடது, சூர்யா பிறந்தப்போ அவங்க அம்மாவுக்கு சூர்யாவை பிடிக்கல, அவங்க அம்மா இந்த துணியில சுத்தி கூட்ஸ் ட்ரெயின்ல போட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவ சொல்றா. கல்யாணி அம்மாவும் சூர்யாவை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த பொண்ணு சொல்றத கேட்டதும் அந்த சூர்யா தான் தன்னோட மகன்னு உணர்ந்து ரொம்ப எமோஷன் ஆகி கண் கலங்குறாங்க. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுன்னு பத்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. கல்யாணி அம்மா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த சூர்யா தான் நான் தொலைச்ச என்னோட மகன்னு சொல்லி அழுகுறாங்க. எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும், அவன் ரொம்ப நல்லவன், நீ கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்லி அவரு இவங்களை சமாதானப்படுத்துறாரு. முன்னாடி தேவராஜோட ஆளுங்க 2 பேரை யூஸ் பண்ணி தேவராஜ கலிவரதன் கொல்ல ட்ரை பண்ணிருப்பாரு. அதுல ஒருத்தர் சண்முகம், அவரை சூர்யா கொன்னுட்டாரு. இன்னொருத்தர் மனோகர், அவர் இவ்வளவு நாளா கலிவரதனோட பாதுகாப்புல தலைமறைவா இருந்தாரு. இப்போ கலிவரதன் அவரை அழிச்சுக்கிட்டு கலெக்டர் கிட்ட போறாரு. என்னோட பேர் மனோகரன், தேவராஜ் கூட 10 வருஷமா இருந்திருக்கேன், அவனோட எல்லா நடவடிக்கையிலையும் நான் கூட இருந்திருக்கேன், நான் அப்ரூவரா மாற விரும்புறேன்னு மனோகர் சொல்றாரு.
சொல்றாரு. சோ இவரோட சாட்சியை அடிப்படையா வச்சு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி தேவராஜ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லாக்அப்ல வச்சு அவரை செம்ம அடி அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. தேவராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டதுனால அவரோட ஆதரவாளர்கள் போராட்டம் கலவரம்னு பண்றாங்க. அந்த மனோகரன் போலீஸோட கஸ்டடியில பாதுகாப்பா இருக்காரு. எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துற சூர்யா மனோகரை சுட்டு கொன்னுடுறாரு. கல்யாணி அம்மா சூர்யாவை பார்க்க அவர் வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ரொம்ப எமோஷன் ஆகி அழுகுறாங்க. ஏமா என்ன தூக்கி எறிஞ்ச, என்ன ஏன் விட்டுட்டு போன, எனக்கு உன் மேல எவ்வளவு கோபம் இருந்தது தெரியுமா, என்னைக்காவது உன்னை பார்த்தா 1000 கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் என்னோட கோபம் எல்லாம் போயிடுச்சு. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லி சூர்யா அழுகுறாரு. என்ன மன்னிச்சிரு சூர்யா, இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் என்னாலதான். உன்னை நினைச்சு நான் அழாத நாளே இல்ல. ஆனா உன்னை ஒரு நாள் நான் கண்டிப்பா பாப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே நீங்க இருக்க வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருன்னு கல்யாணி அம்மா சொல்றாங்க. என்னால வர முடியாதுமா, எனக்கு யாரும் இல்லாதப்ப தேவராஜ் தான் எனக்கு ஆதரவா இருந்தான். அவன் எப்படி என்னால விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும், அதுதான் நியாயம்னு சூர்யா சொல்றாரு. உனக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அர்ஜுனை பத்தி கவலைப்படாதீங்க, என்னால அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு நான் சத்தியம் பண்றேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சூர்யா சொல்றாரு. தேவராஜ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால ஊர்ல ஏகப்பட்ட கலவரங்கள் உண்டாகுது. பொலிட்டிக்கல் பிரஷர்னால மேலிடத்துல இருந்து கலெக்டருக்கு கால் பண்ணி தேவராஜ ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதோட கலெக்டர் அர்ஜுனை வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதாவும் சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணும்னு கலெக்டர் எஸ்பி கிட்ட சொல்றாரு. ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர தேவராஜ் அந்த கலெக்டரையும் எஸ்பியும் கொல்லணும், அதை நீ தான் எனக்காக செய்யணும்னு சூர்யாட்ட சொல்றாரு. ஆனா சூர்யா என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையா இரு, நாம எப்பவுமே கெட்டவங்களை மட்டும்தான் அழிப்போம், ஆனா இவங்க அவங்க கடமை தான் செய்யறாங்கன்னு சூர்யா சொல்ல, ஏன் அர்ஜுனை கொல்ல வேணாம்னு சொல்ற, நீ விரும்பின பொண்ணு அர்ஜுனோட ஒய்ஃபா இருக்கறனாலயா, அந்த பொண்ணு விதவையாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா, வார்த்தைக்கு வார்த்தை தேவா தான் எனக்கு எல்லாமே, தேவாக்காக எதுவும் செய்வேன், தேவாக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்வல்ல, அது உண்மையா இருந்தா போய் அந்த கலெக்டரை கொல்லுன்னு தேவராஜ் சொல்றாரு. அது மட்டும் என்னால முடியாது, ஏன்னா அர்ஜுன் என்னோட தம்பி, என்ன பெத்தவங்க தான் அவனையும் பெத்தாங்க, என்னால அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன்னு சூர்யா சொல்ல, இதை கேட்டு ஷாக் ஆகுற தேவராஜ், இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ என் கூட இருக்க, அவங்க உன்னோட குடும்பம்னு தெரிஞ்சும் எனக்காக ஏன் இன்னும் அவங்களை எதிர்க்கிறேன்னு தேவா கேட்க, என்னன்னு என்னோட நண்பன்னு சூர்யா சொல்றாரு. தேவாக்கு சூர்யாவை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அர்ஜுன் உனக்கு தம்பினா எனக்கும் தம்பி தான், உன்னோட குடும்பம் எனக்கும் குடும்பம்னு சொல்லி தேவாவும் எமோஷன் ஆகுறாரு. வா நம்ம போய் கலெக்டரை பார்த்து சரண்டர் ஆகலாம்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. தேவராஜையும் சூர்யாவையும் லீகலா எதுவுமே செய்ய முடியலங்கிறதுக்காக போலீஸ் எஸ்பி கலிவரதன் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. கலிவரதனை வச்சு தேவராஜையும் சூர்யாவையும் கொன்னுடலான்னு எஸ்பி கலெக்டர்கிட்ட சொல்லும் போது அதை கேட்கிற கல்யாணி அம்மா, இதை மட்டும் செஞ்சிராத அர்ஜுன், சூர்யானோட பையன், நான் பெத்த புள்ள, உன்னோட அண்ணன், அவனை எதுவும் செஞ்சிராதன்னு கெஞ்சி கேக்குறாங்க. சூர்யா தன்னோட அண்ணன் தெரிஞ்சுக்கிற அர்ஜுன், என் அண்ணன் கூடவா இத்தனை நாளா நான் மோதிட்டு இருந்தேன், என் கூட பிறந்தவன நானே அழிக்க பார்த்திருக்கேனே, ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, என் அண்ணனுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லி அர்ஜுன் எமோஷன் ஆகுறாரு. உடனே எஸ்பி கிட்ட சொல்லி கலிவரதன் கிட்ட தேவராஜையும் சூர்யாவையும் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றாரு. எஸ்பியும் கலிவரதன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா கலிவரதன் அதை கேட்கிற மாதிரி இல்ல, ரெண்டு பேரையும் கொன்னே ஆகணும்னு முடிவுல இருக்கிறாரு. தேவராஜும் சூர்யாவும் அவங்க ஆளுங்களோட அர்ஜுன் வீட்டுக்கு வந்து சரண்டர் ஆகணும்னு சொல்றாரு. அப்ப அங்க மறைஞ்சிருந்த கலிவரதனோட ஆளு தேவா சூர்யா ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ரெண்டு பேர் மேலேயும் குண்டு பாயுது. சூர்யாவுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல, அவர் எஞ்சிடுறாரு. ஆனா தேவாவோட நெஞ்சில குண்டு பாஞ்சு அவர் அங்கேயே இறந்துடுறாரு. தன்னோட நண்பன் தேவராஜ் இறந்துட்டான்னு சூர்யா கதறி அழுகுறாரு. தேவா சாவுக்கு காரணமான கலிவரதனை சும்மா விடக்கூடாதுன்னு கொலவெறியோட சூர்யா அங்கேருந்து கிளம்புறாரு. கலிவரதனை தேடி போறாரு. தேவாவை சுட்டு கொண்டவன் அங்கதான் இருக்கான். முதல்ல அவனை சுட்டு கொண்டுட்டு கடைசியில கலிவரதனை பாக்குற சூர்யா, என்னோட நண்பனை கொண்டுட்டியே, என் தேவாவை கொண்டுட்டியே, என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லி அவர் அடிக்கிறாரு. கடைசியில கலிவரதனையும் சுட்டு கொண்டுறாரு. தேவராஜ்க்கு இறுதிச் சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சதும் சூர்யா கலெக்டர்கிட்ட தன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி சரண்டர் ஆகுறாரு. அப்போ அங்க இருந்த எஸ்பி கலெக்டர் அர்ஜுன் கிட்ட, சாரி சார், சூர்யாவுக்கு எதிராக எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் சாட்சியமும் இல்ல, எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ எல்லாரும் ஒரு குடும்பமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அர்ஜுனை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டதுனால அவர் ஃபேமிலியோட அந்த ஊருக்கு கிளம்புறாரு. ட்ரெயின் புறப்படுற நேரத்துல கல்யாணி அம்மா அர்ஜுன் கிட்ட, நீ மட்டும் போயிட்டு வா, நாங்க சூர்யா கூட இருக்கோம்னு சொல்றாங்க. சூர்யா சந்தோஷமா கல்யாணி அம்மாவை திரும்பி பாக்குறாரு. இதோட இந்த படம் முடியுது.